ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கருவாடு வறுவல் செய்ய போகிறேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 பூண்டை இடித்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயமும் போடலாம், நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு போடுங்க. சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் அள்ளி போடுங்க, வதக்கி கொடுங்க. அப்போ பூண்டு இடித்து வச்சுருக்க பூண்டை போடுங்க. பூண்டு எவ்வளோ போட்டாலும் கருவாடு வறுவலுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி வதக்கி கொடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு போட்டு கிளறிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். தெளித்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த கருவாடை அள்ளி போடணுங்க. நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு மூடியை போட்டு மூடி வைங்க 5 நிமிஷம். 5 நிமிஷம் கழித்து திருப்பியும் கிளறி கொடுங்க. சூப்பராக ட்ரையாக ரோஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்குங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நான் கருவாடு குழம்பே வச்சுருக்கேன். சாதம் போட்டு குழம்பு ஊற்றி கருவாடு வறுவல் வச்சு ஒரு உருண்டை அள்ளி சாப்பிட்டு பார்த்தேன். சுருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.